ரோப் கார் பழுதாகி நின்றால் பக்தர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். பாடி ஹார்னஸ் என்று சொல்வார்கள். அதை அணிவித்து அவர்களை பாதுகாப்பாக ரோப்பின் மூலமாக கீழே இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் அழகேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். அழகேஷ்குமார் வணக்கம். இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் எத்தனை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டனர்? அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். எத்தனை அடி உயரத்தில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்றது? விவரிங்க. பழனி முருகன் கோவில் ரோப்காரில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ரோப்கார் பழுதாகி அந்த இடத்தில் நின்றால் பக்தர்களை எப்படி மீட்பது என்று செய்முறை செய்து காண்பித்தனர். அதாவது பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் மலை மீது எளிதாக சென்று வர ரோப்கார் வசதி இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரோப்கார் பயணம் செய்யும் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கோயில் நிர்வாகம் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று ரோப்காரில் பக்தர்கள் செல்லும் போது பழுதாகி நின்றால் அந்த இடத்தில் பெட்டியில் உள்ள பக்தர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் சுமார் 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஒத்திகை நிகழ்ச்சியை செய்து காண்பித்தனர். அதாவது 200 அடி உயரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் ரோப்கார் பெட்டியில் உள்ள பக்தர்களை 2 வீரர்கள் மாட்டிக்கொண்ட நிலையில் கயிறு கட்டி மேலே செல்லும் வீரர்கள் பத்திரமாக மீட்டு வருவது எப்படி என்பதும் அங்கிருக்கும் ஊழியர்களுக்கு செய்து காண்பித்தனர். அவசர காலங்களில் எவ்வாறு அவர்களை மீட்பது, துரித நடவடிக்கை மேற்கொள்வதும் என்றும் அவர்களுக்கு செய்து காண்பித்தனர். மேலும் ரோப்கார் பயணம் செய்யும் பக்தர்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இது போன்ற ரோப்கார் ஒத்திகை பேரிடர் மீட்பு செய்து காண்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அழகேஷ்குமார்.